உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் டாக்டர்கிட்ட போனாலும் எழுதி கொடுக்குற மாத்திரை அதனாச்சும் குடிக்கலான்னா திங்கலான்னா, ஆனால் அந்த மாத்திரையும் டூப்ளிகேட்டாக இருந்தால் என்ன செய்யலாம்? அதே மாதிரி இந்த ஒரு மாத்திரை பாருங்கள், எவ்வளோ பெரிய அரை மீட்டர் அதுக்குள்ளே இருக்கிற பஞ்சு அரை மீட்டர் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மாத்திரையும் வந்தால் இந்த அரை மீட்டர் பஞ்சு பாருங்களேன், நீங்களே பாருங்கள். நம்ம வயிற்றில் போனால் இந்த பஞ்சு என்ன ஆகுறது பாருங்கள். இந்த மாதிரி பஞ்சு இந்த மாத்திரை பாருங்கள், பாருங்கள், திரும்பி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாத்திரை பாருங்கள், உங்கள் முன்னாடி ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு மாத்திரையில் பார்த்தீங்க அது எத்தனை நீட்டம். இப்போ இந்த மாத்திரை பாருங்கள், கண்டினியூ ஒரு அரை மீட்டர் பஞ்சுங்க. மனுஷனோட வயிற்றில் போனால் என்ன நடக்கிறது இந்த மாதிரி பஞ்சு வச்சு? அப்போது நம்ம நினச்சி பார்க்கணும், என்னத்தை தான் திங்கிறது நம்ம? காய்கறியும் டூப்ளிகேட், கறி மட்டனும் தின்னாலும் டூப்ளிகேட், முட்டையும் டூப்ளிகேட், வாழ்க்கையே டூப்ளிகேட்டாக நடக்குது. ஆனால் தயவுசெய்து எல்லாரும் மெடிசன் வாங்கும்போது ஃபார்மசியில் போனீங்கன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த பிரித்து பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டம், வெறும் பஞ்சு தான் இருக்குங்க. நம்ம உடம்புல என்ன போகிறது? இந்த மாத்திரை பாருங்கள், வெறும் பஞ்சு தான். என்ன இருக்குது? வெறும் பஞ்சு. அதுதான். தயவு செய்து எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள்.